டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வேலை அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் இயர் நடந்து முடிஞ்ச நம்ம டிஎன்பிஎஸோட த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான த ஃபைனல் கட் ஆஃப் ஃபார் தி போஸ்ட். ஆக்சுவலி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற கேண்டிடேட் ஒரு சில கேண்டிடேட் வந்து ரெக்வஸ்ட் கேட்டிருந்தீங்க, சார் எங்களுக்கு லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச பிளேஸான ஏடிக்கான ஃபைனல் கட் ஆஃப் பற்றி சொல்லுங்கள் ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஃபைனல் கட் ஆஃப் அனாலிசிஸ். ஏன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஏடியில் ஒரு 3 போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அது உங்களுக்கு யார் நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கும் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாஸ்ட் இயர் ஏடியில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 13 போஸ்ட் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க இப்போ கரண்ட்லி ஜாயின் பண்ணி இப்போ ஏடியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆல்சோ இஸ்யூட், அவங்க ஏடியாவும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதில் நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமிலேருந்து 5 போஸ்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அதில் இந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு அபிதா, செகண்ட் அனீஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5th ரேங்க் கௌசல்யா ராணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8th ரேங்க் மாளவிகா அண்டு 13th ரேங்க் சந்திரமலு. இந்த 5 கேண்டிடேட்ஸ் வந்து நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியில் நம்ம அச்சீவ் பண்ணி காட்டியிருந்தோம் அச்சீவர்ஸாக. அடுத்ததாக இப்போ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ், எவ்வளோ கேண்டிடேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ கேண்டிடேட்ஸ் எக்கனாமிக்ஸ், அதுவும் கேட்டிருந்தீங்க. நான் டீட்டெயில் அனலைஸ் சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த ஏடியோட ஓவரால் வியூ ஆல்சோ த கம்யூனல் டர்ன் வைஸ் கட் ஆஃபும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து 4 கேண்டிடேட்ஸ். ஆக்சுவலி இன் அவர் மேத்தமெட்டிக்ஸ் 4 கேண்டிடேட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆல்சோ 4 கேண்டிடேட்ஸ். அப்போ 4 + 4 8. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் 5 கேண்டிடேட்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு சிலபஸ் டஃப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதை தான் நம்ம அகடமிக் கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ டோட்டலி 13 போஸ்ட் வந்து ஸ்பிளிட் அப் போய் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். எக்கனாமிக்ஸில் மட்டும் தான் ஒரு கேண்டிடேட்ஸ் அதிகம். இப்போ மேக்ஸ்லனாலும் ஸ்டேட்லனாலும் எக்கனாமிக்ஸில் 5. இப்போ மொத்தம் 13 கேண்டிடேட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஈக்குவல் தான் வந்து ஸ்பிளிட் அப் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய அபிதா ஜென்ரல் உமனில் ஃபஸ்ட்டு மார்க் 403.5, 403.5. இவங்க ஒன்லி யூஜி டிகிரி திருவண்ணாமலை. அடுத்த நம்ம அகாடமிக் கேண்டிடேட்ஸ் பிசி எம் அனீஸ். ஸோ இவங்களோட நேட்டிவ் வந்து கன்னியாகுமரி. இவங்க வந்து மாஸ்டர் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் 397.5. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கே சரண்யா, இவங்க 396. இவங்க டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செங்கல்பட்டு. அடுத்து ஜீவானந்தம், இவங்க வந்து 390. இவங்க வந்து ஜென்ரல் பிஎஸ் டீமில் போயிருக்காங்க. ஸோ அரியலூர், மாஸ்டர் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ். ஃபஸ்ட்டு 3 கேண்டிடேட்ஸுமே வந்து ஜென்ரலில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் அபிதா நம்ம கேண்டிடேட் வந்து ஜென்ரல் உமன், ரிமைனிங் 2 கேண்டிடேட் ஜென்ரல் டர்னில். ஸோ அடுத்து ஜென்ரல் 3 பிசி, இவங்க நம்ம கேண்டிடேட்ஸ் கௌசல்யா ராணி, மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இவங்க ஜென்ரலில் லாஸ்ட் பிளேஸ் திருப்பூர். அடுத்தா பார்த்தீங்கன்னா மாரி நளினி, இவங்க பிசி உமனில் ஃபஸ்ட்டு போஸ்ட்டாக ப்ளேஸ் ஆகிருக்காங்க கோயம்புத்தூர். இவங்க 382.5. அடுத்தா பார்த்தீங்கன்னா அருணாதேவி பிசியில் இவங்க ரெண்டாவது போஸ்ட். பிசியில் 2 போஸ்ட்டு, அதில் இவங்க ஃபஸ்ட். ஏன்னா அவங்க பிசி உமனில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் போயிட்டாங்க. 382.5 மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ், இவங்க மேத்தமெட்டிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மாளவிகா பிசியில் 2வது போஸ்ட். இவங்க பார்த்தீங்கன்னா 381 மார்க்ஸ். இவங்க மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இவங்க நம்மளுடைய
அமுதன் அண்ட் அச்சீவ்ஸ் அகாடமிக் கேண்டிடேட்ஸ். ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா பிரதீபன், இவங்க எஸ்சி ஜென்ரலில் ஃபஸ்ட்டு போஸ்ட். செங்கல்பட், இவங்களும் மாஸ்டர் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூரி 378 மார்க், இவங்க எம்பிசியில் ஜென்ரலில் ஃபஸ்ட்டு மார்க், இவங்க மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ். அடுத்து மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யோகேஸ்வரன் 376.5, எம்பிசி ஜென்ரலில் செகண்ட் ரேங்க். இவங்க ரெண்டாவது எம்பிசி ஜென்ரலில் 2 போஸ்ட்டுக்கு தான் 2வது போஸ்ட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் படித்த ஏ சதீஷ்குமார் 357 மார்க். ஸோ லாஸ்ட் போஸ்ட்டை நம்மளுடைய அகாடமிக் கேண்டிடேட்ஸ் சந்திரமலர், இவங்க எஸ்சி உமனில் இருக்க ஒரு போஸ்ட்டு வாங்கியிருக்காங்க 352.5, இவங்க மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதுதான் நம்முடைய ஏடியோட த ஃபைனல் கட் ஆஃப் மார்க்ஸ். இதை நான் உங்களுக்கு கம்யூனல் வைஸ் பிரித்து காட்டுறேன். இவங்க காஞ்சிபுரம். இந்த 13 கேண்டிடேட்ஸுமே வந்து ஏடியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட்ஸ் வந்து சார் எனக்கு கம்யூனல் டர்ன் வைஸ் வந்து என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய டவுட்ஸ். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நம்முடைய அமுதன் அச்சுவசோட த ஃபைனல் கட் ஆஃப் அனாலிஸ் ஃபார் லாஸ்ட் இயர் ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் 2024. இந்த ஜிடி ஜென்ரலில் 3 போஸ்ட்டு, அதில் பார்த்தீங்கன்னா 397.5, இது ஒன்லி ஃபார் 397.5, 396 அண்டு 388.5. இந்த 3 கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஜிடி ஜென்ரலில் லாஸ்ட்டான அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த ஜிடி ஜென்ரலுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 388.5 மார்க். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிடி உமன், இவங்க தான் நம்ம அபிதா 403.5. அடுத்து ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்லி 1 கேண்டிடேட் 390, இதான் ஃபைனல் கட் ஆஃப் மார்க்ஸ். அடுத்து பிசி ஜென்ரலில் 2 382.5 அண்டு 381. அப்போ 381 அந்த கேண்டிடேட்ஸ் வந்து த ஃபைனல் கட் ஆஃப். ஒரே ஒரு போஸ்ட் பிசி உமனில், ஸோ அவங்க வந்து 382.5. அடுத்து எம்பிசி ஜென்ரலில் 2 போஸ்ட், ஸோ 378 376.5. ஆக்சுவலி 378 376.5. இப்போ 376.5 தான் அதுக்கான கட் ஆஃப். எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 357. ஸோ எஸ்சி ஜென்ரல் பொறுத்த வைக்கிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா 379.5. எஸ்சி உமனில் 352.5 நம்மளுடைய அகாடமிக் கேண்டிடேட் சந்திரமலர். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயருக்கான ஃபைனல் கட் ஆஃப். இந்த இயரில் இருக்கிற 3 போஸ்ட்டு வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர்ன்றது அந்தந்த மேஜருக்கான சிலபஸ் வந்து அவங்கவுங்க எழுதினாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி மேத்தமெட்டிக்ஸ்னால் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தனியாக, டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனியாக அந்த 10 யூனிட்ஸ், டிகிரி இன் எக்கனாமிக்ஸ்னால் அவங்க அந்த 10 யூனிட்ஸ் வந்து படித்து எழுதுனாங்க. பட் இந்த இயர் பொறுத்த வரைக்கும் கதையே வேறு, 3 மேஜருமே படித்தாகணும். இந்த கட் ஆஃப் வந்து இன்னும் ரெடியூஸ் ஆகலாம், அல்லது நல்லா படித்த கேண்டிடேட்ஸ் இந்த மார்க்ஸ் வந்து வாங்க. இது வந்து இன்க்ளூடிங் இன்டர்வியூ மார்க்ஸ். ஏன்னா தனியாக நான் போட்டிருந்தேன் ஆல்ரெடி நம்முடைய அகாடமியில் எல்லா கட் ஆஃபும். இதை வந்து ஓவரால் கட் ஆஃப் ஃபார் லாஸ்ட் இயர் த ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம். இதை வச்சு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கட் ஆஃப் பார்த்து விட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது இன்னுமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இனிமேல் உங்கள் ப்ரிப்பேர் ஸ்ட்ராட்டஜி கொண்டு போகலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், இந்த இயர் வந்து மேஜரில் உங்களுக்கு ஒரு 175+ போட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலில் ஒரு 75 கொஸ்டின் போட்டிங்கன்னா இந்த இயர் ஏடிஎம்லேயே வாய்ப்பு இருக்குது ஃபார் இன்டர்வியூ போகிறதுக்கு. ஸோ மேஜரில் இந்த இயருக்கு ஒரு 175+,
இது வந்து பேப்பர் 2. பேப்பர் 1ல் வந்து ஒரு 75+. இது மாதிரி கொஸ்டின் போட்டிங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக வரும். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனும் உங்களுக்கு தெரியும். அது ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு அதுக்கும் நியர்பை இருக்கும். அதனால் இது டார்கெட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏடி இன்டர்வியூக்கு போவீங்க இந்த இயர் 2025. ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க, சார் எங்களுக்கு இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. இதுதான் வந்து த டீட்டெயில்டு கட் ஆஃப் அனலைஸ் சர்வே ஃபார் லாஸ்ட் இயர் ஏடி எக்ஸாம். அதனால் நம்முடைய அகாடமியில் ஆல்ரெடி இன்னிலேருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கேண்டிடேட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஆன்லைன் பேட்ச் ரெக்கார்டு கிளாஸ் வேணாலும் நீங்கள் செப்பரேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இயர் நாங்கள் நிறைய டார்கெட் வச்சுருக்கோம் ஏஎஸ்ஐ ஐடியில். அது கண்டிப்பாக நாங்கள் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் சொல்கிறோம். அதனால் இதுதான் வந்து த டீட்டெயில்டு சர்வே ஃபார் லாஸ்ட் இயர் ஏடி ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸாமோட கட் ஆஃப் வித் டேட்டா டிஸ்க்ளோஸோட உங்களுக்கு நான் லிஸ்ட்டு வித் மேத்தமெட்டிக்ஸில் 4, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 4, எக்கனாமிக்ஸில் 5 கேண்டிடேட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் வந்திருக்கு. பட் இந்த இயர் அந்த பிரச்சனை கிடையாது, எல்லாமே மெர்ஜ் பண்ணிதாலும் நீங்கள் அந்த ஏடிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் இல்லை ஏஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் நல்ல சிலபஸ் வச்சு அனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் தி கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வரலாம். ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட அகாடமியிலும் அதுக்கான கிளாஸஸ் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் பேஸில் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது ரிகார்டிங் ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்தராக இஃப் யூ வாண்ட் எனி அப்டேட், ஸோ ப்ளீஸ் ஃபாலோ அவர் லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.